ஏய் காஞ்சா, உங்கள் 2 பேருக்கும் வேலை தெரியாதான். ஆனால் நான் தெரியும்னு சொல்லி அந்த மேஸ்திரிகளை இட்டுன்னு வந்துக்கிறேன். நீங்கள் இன்னும் போய் செய்யுங்க. சாயந்தரமா பணத்தை வாங்கி 3ஆ பிரிச்சுக்குவோம். அவ்வளோதான். வேற மட்டும் வேலை தெரியுமா? எனக்கும் தான் தெரியாது. சும்மா சமாளி. எப்படி சமாளிக்கிறது? முதலாளி கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுறது? டேய், இதில் தப்பே கிடையாதா. உங்களுக்கு என்ன துட்டு ஓணுமா வேணாவாடா? யோ துட்டை விடு, சோறு போடுவாங்களா? சோறு ரசம் மோர் எல்லாம் போடுவாங்கடா. கூட்டை விட்டுட்ட கூட்டு குத்தா கூட்டு வேணுமா? கூட்டு இதுவே போட்டு தண்டை சோறு. உங்களுக்கு வேற கூட்டு கேட்குதா? சரி, என்ன பண்ண சொல்லு. நான் தாண்டா சொல்லி அவனை சமாளிக்கணும். வாங்கடா. முதலாளி, நீ சொன்ன மாதிரி இட்டான்ட்டான் ஆளு. மேஸ்திரி பெரிய ஆளு 2 பேரும் இட்டான்ட்டேன். சூப்பராக கட்டி விட்ருவோம் கூட்டை. என்னப்பா வேலையெல்லாம் ஒழுங்காக செய்வாங்களா? சொத்தம். இப்போ 3ஆவது அடுக்கு போய்ல இன்னொரு அடுக்கு கிளம்பும். இவங்க 2 பேரும் கை வச்சாங்கண்ணா. அப்படியாப்பா? உடனே ஆரம்பிங்கப்பா. ஆரம்பிச்சுக்கு இருக்கட்டும். துட்டு அதை பேசணும் இல்லை. அவங்க 4ஆவது அடுக்கு கலப்புவாங்களே, அப்போ என்ன பண்ண முடியும்? கழிப்பிட்டு வாங்கிக்கப்பா. அவ்வளோ காட்டி ஏன் அவசரப்படுறீங்க? களைப்பிட்டு வாங்கிக்கிறதா? களைப்பிட்டு உஷாராக்குறானா முதலாளி? அது இப்போ கட்டிட்டு வாங்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. இப்போவே பேசுறதுதான் கரெக்டு. வேலை முடிச்சுதா நோட்டா கொடுக்குற, நாங்கள் போயிட்டே இருப்போம். அப்போ வந்து பேசணுன்னா நீ மேலே பார்த்துட்டு கீ குஞ்சுக்குவ. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அப்புறம் இவங்க 2 பேரும் எனக்கு சும்மா விட மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வேலை முடிச்சுட்டு உடனே பணம் வாங்கிக்கோங்க. உன் சத்தியத்தை தூக்கி குப்பியில் போடு. துட்டை வந்து இப்போவே பேசிடு. எவ்வளோ சம்பளம் தான் எதிர்பார்க்குறீங்கப்பா? இவருக்கு ஒரு 1500, இவருக்கு ஒரு 1500, எனக்கு ஒரு 1000 மொத்தம் சேர்த்து இப்போ வச்சுட்டு பச்சுட்டேன். கொத்தனாருக்கும் 1500 சித்தாளுக்கும் 1500 அது என்ன கதை? முதலாளியே, இவர் மேஸ்திரி, இவன் பெரிய ஆள். இவன் கெல்லத்துமே கொடுத்தா தான் இவர் கட்டுவார். இவன் கெல்லுமே கொடுக்கலன்னா இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் 2 பேருக்கும் ஒரு சம்பளம் கொடுத்தாதான் வேலை கரெக்டாக ஆகும். அவங்களுக்கு கொடுக்குறோம்பா சம்பளம். உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் நான் தரணும்? நீ சொல்லிவிடுவியா இப்படி பூசு அப்படி பூசுன்னு? நான் இவங்க 2 பேரும் போயிட்டு கரெக்டாக பார்த்து கட்டுங்கடா, நம்ம ஓனர் துட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கின்னு உட்காந்துருப்பேன். அதுக்கு தான் எனக்கு 1000. சரிப்பா, வேலை ஆரம்பிங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுத்துரு. ஏன்னு கேட்டேன், நான் 500 ரூபாய் கம்மியாக சொல்லிட்டேன். நானும் இவங்கள மாதிரி உட்காந்துக்கணும்ல. இவங்க வேலை செய்கிறாங்க, நான் கரெக்டாக நூல் பிடிச்சி பார்க்கதால அதுக்கு தான் 500. சரிப்பா, சீக்கிரமா வேலை ஆரம்பிங்க. நீ முதல்ல போய் டீ வாங்கிக்கிட்டு வா, குடிச்சிட்டு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இவங்க ரொம்ப தொலைஞ்சுக்கிட்டானுக்கிறேன், கால் ஒஞ்சி போய்க்கிறாங்க. டீ சாப்பிட்டு வேலை செய்வோம். ஏய் அழகேஷா, என்ன டீ மட்டும் சொல்ற? போண்டா பச்சிலாம் யார் சொல்லுவா? டேய், முதல்ல டீ ஒரு 4 கேள்வி வச்சுன்னா சாப்பாடு துண்டை போட்டுன்னு தூங்குவோம். மணி 4 ஆகும். சாப்பிட்டு அது துண்டை வாங்கின்னு வீட்டுக்கு போவோம். அழகாசா, டீ எதுக்கு? ஒரு கட்டிங் போட்டால் நல்லா இருக்கும். ஆடங், ஒரு கல் கூட எடுத்து வைக்கல, கட்டிங் கேட்குதா? நீ சொல்லிட்டு அவன் காதல் வீட்டுக்குள்ள வாங்கடா போகலாம். முதலாளியா, மம்முட்டி பாண்டில் கொளூர் எல்லாம் இருக்குதா? எல்லாம் இருக்குதுப்பா. எல்லாம் இல்லை, நீ வந்து காட்டணும், அப்போதான் எடுக்க முடியும். வா தாத்தா, யார் இவனுங்க? பார்க்க திருட்டு பசங்க மாதிரி இருக்காங்க. சிமெண்ட் மூட்டை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. வேலை செய்ய தம்பா வந்துக்கிறாங்க, நீ போய் டீ வைணும். தாத்தா, நீங்க என்ன பண்ணுங்க, வாசுபடி ஆண்டே உட்காருங்க. இவங்க மூஞ்சி வாட யாரும் சரியில்லை. சிமெண்ட் மூட்டை ஏதாவது தூக்கிட்டு போயிட போறாங்க. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். போடா. 12 seconds later. டேய் வாங்கடா. அவரை பார்த்தா இழிச்சோ மாதிரி தெரியுது. நம்ம வேலை செய்துன்னு சொல்லிட்டு நம்ம காசு வாங்கிட்டு போயிடலாம். யோ, வேலையே செய்யாம எப்படியா துட்டு தருவாங்க? அதை நான் பார்த்துக்கிறேன். முடியுதான் அந்த கதை. அதுவும் கரெக்டு தான். அழகாசை பார்க்காது தானா? இங்கே ஆள் உக்கானுக்கிறாயா? இங்கே தான் வாங்கினா. இப்போ பாரு என் ஆட்டத்தை. என்னப்பா வேலை செய்யாத எல்லாமே வெளியே வந்துட்டீங்க, உள்ள போய் வேலை செய்யப்பா. முதலாளியா, உன் கண் தேத்தே இல்லையா? கைகெல்லாம் மாஞ்சி போச்சுட்டா. அது வெளியே வந்து உக்காந்து காத்தோட்டமா. அது டீ தானே வாங்க சொன்னேன். டீ வாங்கியா உக்காந்து இத்தடம் போய் பார்த்துக்கிறியா? எவனா வயசுட்டு போடுவான். வீடு கட்டுற மேலே அது 10 ரூபான்னு பார்க்குறியா? துட்டே ஏத்தையா வீட்டுக்கு போனோம். அதுக்குள்ள வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொல்ற, யாரும் ஏமாத்த பாக்குறா? யோ, நீ படி ஏறி பார்த்துக்கிறியா? இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு மொத்தம் அழுண்டு போய் வந்தோம். இந்த கொஞ்சம் தான் இருக்குது கேரை போடா. அதை போட்டால் முடிஞ்சு போகுது. போய் டீ வாங்கிக்கணும், துட்டு எடுத்துன்னு வாயா. முதலாளி இங்க பாரு, வேலை செஞ்சு கையில எப்படி காப்பு காய்ச்சி போய் இருக்குது பாரு. எங்களை போய் வேலையே செய்யலன்னு சொல்லிட்டீங்க. ஏய், நீங்கள் ஏன்னா வந்தீங்க? வேலை செஞ்சு கைகள்லாம் நோவுது. நீ அது போய் உட்காருங்கடா. அது எப்படி அவர் நம்பாத போடுவாரு? நான் வாங்கி தரேன், துட்டு போகாரு. என்ன அழகேசா, வேலை செய்யாதே, கால் நோவுது, முட்டி நோவுது, கை நோவுதுன்றீங்க. யாருக்கிட்ட போய் பேசுறேன்? பாபா அநியாயமாக புழுவுறியா?
முதலாளியே ஒரு அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு கட்டிட்டு கொஞ்சமான கதவை ஜல்லி இருந்ததுங்க மொத்தத்தையும் மாறி போய் வேலை செஞ்சுட்டு வரோம் கைகள்லாம் விட்டு போகுதுன்னு சம்பளம் கொடுக்கும்போது லக்கும் பேசுறியா முதல்ல சம்பளத்தை வையா. என்ன தாத்தா எல்லாரும் வேலை செய்யாம வெளில நிக்கிறாங்க? டீ குடிச்சாதான் வேலை செய்வாங்களாமா? வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்களாடா. டீ வாங்குற கேப்ல வேலையை முடிச்சிட்டானுங்களா? நான் தான் சொன்னேன்ல அப்போ இவனுங்க எல்லாம் ஃப்ராட் பசங்கன்னு. நான் சொல்ற பேச்சு கேட்காம வேலைக்கு வச்சிங்களா பாத்தீங்களா? ஏய் தம்பி யாரை பார்த்து பிராடுன்றா? நீ பிராடு, உங்கள் தாத்தா பிராடு. உக்காந்துக்கிறீங்க நீங்கள் டீ வாங்கி வர அமிச்சாதரி நதிக்கு போய் இப்போ தான் வர. அது கிளாஸ் ஏற்றல, கிளாஸ் ஏற்றியா? டீயை கொடு, முதல்ல பணத்தை போய் முதல்ல ஏற்றுன்னு வா, நாங்கள் போகிறோம். ஏய் என்னடா தலைவனை போயிட்டு ஃப்ராடுன்ட்ட? யார் உன்னை ஃப்ராடுன்னு சொன்னது? ஏய் நீ ஏடா வேஷ்டி மடிச்சு கட்டி லிங்கி மடிச்சுன்னு வரீங்க? நான் துட்டு வாங்கி கொடுப்பேன்ல, எது கூட நீங்கள் நான் டச் பண்ணிக்கிறா அதில் பொருள்னு வந்துட்டீங்களா? ஏய் என்ன முதலே காசை கொடு, டைம் ஆகுது. நீ டீயை ராய்க்கு வச்சு நீ குடி, பேரன நீயும் துட்டை கொடு. அதே எப்படி வாங்கின டீ வேஸ்ட்டாக போகாது? ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். டேய் டீயாடா முக்கியம், துட்டை வாங்கி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அது ஒரு டீக்கு வந்து இது சொல்லிக்கிறா. மூணு உட்காருங்கடா, நான் துட்டு வாங்கி வரேன், போங்கடா. எப்பா டீ கூட வேணாம், ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும். ஐயோ ஒருத்தன் டீ கிளறான், ஒருத்தன் கட்டி கிளறான். நான் என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. டே நீ பாட்டு உட்காருடா. ஏன்பா ஓனரா துட்டை கொடுப்பா, நான் வீட்டுக்கு போகிறோம். வேலை செய்யாத துட்டெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? துட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஒரே குத்து மூஞ்சி சட்னியாக போடும். முதல்ல துட்டை வையா. ஏண்டா எங்க தாத்தாவே மிரட்டுறீங்களா? இருங்கடா போலீஸ்ல சொல்றேன். தம்பி நாங்களே போலீஸ் தான் மப்பியில் வந்திருக்கோம். இவர் கமிஷனரு, நான் டிஜிபி, இவர் எஸ்பி. டேய் என்னடா நம்மளே போலீஸுன்றா? போலீஸுக்கார தெரிஞ்சுனா நம்மளை கும்புறு கஞ்சி காய்ச்சிப்பாங்க. காய்ச்சல் இருக்கட்டும், ஒரு கட்டிங் வாங்கி தருவாங்களா? ஐயோ இவனுங்க வேற இட்டான்ட்டு நம்மளே போலீஸ் திருடுவானு போகுது, ஒன்றுமே புரியல. யோ முதலாளி என்ன நீ காசு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? நீ காசு கொடுக்கல நான் மேலே ஏறி வீழ்ந்து தான் இவனுக்கெல்லாம் சொல்லிவிடுவேன், இவர் தான்டா கொலை பண்ணிட்டாருன்னு. அவ்வளோதான், நீ வீடும் கட்ட முடியாது, இந்த வீட்லையும் இருக்க முடியாது. நீ அப்புறம் என்ன இப்போ சொல்லு, துட்டு தருவியா தர மாட்டியா? என்னப்பா சொல்ற? என்ன என்னப்பா சொல்கிறேன், துட்டை கூடியா நான் வீட்டுக்கு போகிறோம். தாத்தா நீங்க எதுவும் துட்டு தராதீங்க, உங்களை ஏமாத்துறானுங்க. ஏண்டாவா? ஏய் போங்கடா, மேலே ஏறி குச்சிடலாம். ஏமா 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 சார் போவாதுப்பா போவாதுப்பா, நீங்கள் வேலை செஞ்ச துட்டை கொடுத்துட்றேன்ப்பா வாப்பா. நேரா வேலை செஞ்சு துட்டு கொடுக்க போறியா? அது முதல்ல குத்துந்துன்னா வாங்கியிருப்பேன். இப்போ மன உடச்சல் ஆகிப்போச்சு. 10,000 கொடு வாங்குவேன், இல்லைன்னா ஓடி குதிப்பேன். 10,000மா? என்னப்பா அப்படி சொல்கிற? பின் என்னவா, அதை முதல்லையே குத்துருந்தா போயிருப்போம். இப்போ எங்களுக்கு மன உடச்சல் ஆகிப்போச்சு இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறோம். கொடுத்தா 10,000 கொடு, இல்லைன்னா மேலே ஏறி குதிப்போம். அப்படியெல்லாம் குதிக்காதீங்கப்பா, உனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்றேன்ப்பா உனக்கு. அப்படி வா வழிக்கு. மன உடச்சல் என்னன்னு தெரியுமா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், கொடுத்துடு 10,000. இதாப்பா 10,000 ரூபா, இந்த பக்கமே வராதீங்கப்பா. நேரா வராதியா? இவர் தான் அதிசயமாக கட்டுறாரு மெத்து வீடு, மீதி பேர்லாம் மெத்து வீடு கட்டல. இந்த தெருக்கு மெத்த தான் அந்த தெருக்கு மெத்த, எங்கே வேணாலும் வேலை செய்வேன். வேலை செய்யறவனுக்கு என்றைக்கும் வேலை இருக்குது. போயா அழகா சார் டீ வாங்காம போறமே. டேய் இந்த கீரை டீ கல்ல வாங்கி தரேன் வாடா. ஏன்டா நீ உயிர் எடுக்கிறீங்க? எனக்கு கட்டிங்க அட கட்டிங்கன்னா கோட்ரு போயா. நான் கை நிறைய துட்டு வச்சுங்கிறானுங்க, மூஞ்சி வாட்டமே சரியில்லையா? யோ ஏன் இவ்வளோ துட்டு இந்த திட்டு பசங்களை வச்சுருக்கிற? இருடி உங்களை அமுச்சிட்டு பேசுறேன். யோ என்ன உன் பொண்டாட்டி எங்களை திட்டு பையன்கிட்ட? திட்டு பையன் தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? ஐயாச்சா சீக்கிரமா பெரிய பாட்டு வாங்கணும்னு சொன்னல, கோர்ஸ் வாங்கணும்னு சொன்னானா? யோ இவங்களோட சேர்ந்து குடிக்க போறியா நீங்க? டேய் மூச்சு விடாத, இவங்களை அமுச்சிட்டு அப்புறம் பேசுவோம். இந்தாப்பா ஆளுக்கு 2,000 கரெக்டாக பங்கிட்டேன். இதான் எனக்கு மிச்சம். என்னதான் அழகாசன் திட்டு பையனா இருந்தா கூட கணக்கு வாய்க்குல கட்டாக்குறான்பா. யோ என்னய்யா அவங்களுக்கு அறியாதியா வாரி கொடுக்குற பத்து? என்னத்தான் வாரி கொடுத்தாங்க? 2,000 கொடுக்கணும்னு சொன்னேன். ஆளுக்கு 1,500 கொடுத்தா அவனுக்கு மச்சு போட்டுன்னு ஓடுறானுங்க. மீதி நம்மளுக்கு தான் அப்படி செம்ம வாரி கொடுத்துட்டாங்களா பார்த்துட்டான். ஓடி